Hi everyone, this is Arul from Jose IAS Academy. இந்த வீடியோ சீரிஸ் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னா நம்ம Jose IAS Academy வந்து Jose சிவில் ஃபார்முலா ஷீட் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். Jose சிவில் ஃபார்முலா ஷீட்னா என்ன அப்படின்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் TNPSC AE மற்றும் JDO எக்ஸாமுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா எல்லாத்தையுமே வந்து ஒரு 100 ஷீட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எவ்ரிடே ஈவினிங் 6 o'clock நம்ம Jose IAS Academy அப்படிங்கிற சேனலில் வந்திருக்கோம். நேற்று ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஷீட் முடிச்சிருக்கோம், நெக்ஸ்ட் செகண்ட் ஃபார்முலா ஷீட் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். எல்லாரும் நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. எனக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 100 ஷீட்ஸுமே கம்ப்ளீட் பண்ணி தருவோம்பா. ஓவராலாக எல்லாமே இதை மட்டும் பார்த்தா போதுமானா சிவிலில் உள்ள காம்படிட்டிவ் எக்ஸாம் தேவையான எல்லா ஃபார்முலாஸுமே உங்களுக்கு ஓவராலாக கவர் ஆகிருக்கும். வாங்க இன்றைக்கி செகண்ட் ஃபார்முலா ஷீட் போகலாம். இன்றைக்கி Jose சிவில் ஃபார்முலா ஷீட் 2 பார்க்க போகிறோம். 2ல் ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஃபார்முலா ஏர் கண்டென்ட். ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன, ஏர் கண்டென்ட் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா ஏசி அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. என்ன டினோட் பண்ணுவாங்க, ஏசின்னு டினோட் பண்ணுவாங்க. ஏர் கண்டென்ட் ஃபார்முலா என்ன, VA டிவைட் பை VV. VA அப்படின்னா என்ன, வால்யூம் ஆஃப் ஏர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இன்ட்டு 100%. வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இன்ட்டு 100%. இன்னொரு டைம் ஃபார்முலா மட்டும் சொல்லலாமா. ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன, ஏர் கண்டென்ட் எப்படி டினோட் பண்ணுவாங்க, ஏசின்னு டினோட் பண்ணுவாங்க. ஏசியோட ஃபார்முலா என்ன, VA டிவைட் பை VV இன்ட்டு 100%. VA என்ன, வால்யூம் ஆஃப் ஏர், VV அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். ஃபஸ்ட் ஃபார்முலா கிளியரா. செகண்ட் ஃபார்முலா AC ப்ளஸ் SR ஈக்குவல் டு 1. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது, நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுவோம். AC ப்ளஸ் SR ஈக்குவல் டு 1. ஏசினா என்ன, ஏர் கண்டென்ட். ஏசினா ஏர் கண்டென்ட். SR அப்படின்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். இன்னொரு டைம் ஏசினா என்ன, ஏர் கண்டென்ட். SR அப்படின்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிடலாமா. ஏர் கண்டென்ட் ஃபார்முலா என்ன, VA டிவைட் பை VV இன்ட்டு 100%. VAங்கிறது வால்யூம் ஆஃப் ஏர், VV அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். ஓகேவா. செகண்ட் ஃபார்முலா AC ப்ளஸ் SR ஈக்குவல் டு 1. ஏசினா என்ன, ஏசிங்கிறது ஏர் கண்டென்ட், SR அப்படிங்கிறது நமக்கு வந்து டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ரெண்டு ஃபார்முலா கிளியரா. தேர்ட் ஃபார்முலா பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ். பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் NA அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. NA டினோட் பண்ணுவாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் என்ன டினோட் பண்ணுவாங்க, NA டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன, VA டிவைட் பை V டோட்டல் வால்யூம். VA டிவைட் பை V. VA அப்படின்னா என்ன, வால்யூம் ஆஃப் ஏர், அதுக்கப்புறம் டோட்டல் Vங்கிறது டோட்டல் வால்யூம். முடிஞ்சிச்சா. இந்த மூணு தான் இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாமா. நீங்களாக வந்து சொல்லி பாருங்கள். ஏர் கண்டென்ட் ஃபார்முலா என்ன, அதுக்கப்புறம் AC ப்ளஸ் SR ஈக்குவல் டு வேல்யூ என்ன, தேர்ட் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ். இதோட ஃபார்முலா என்ன. ஃபோர்த்து ஃபார்முலா பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ். அதுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னென்னா N இன்ட்டு AC. என்னது, N இன்ட்டு AC. என்னன்னா என்ன, போரோசிட்டி. என்னென்னா போரோசிட்டி. AC ஏர் கண்டென்ட் நம்ம தெரியுங்களா. NA பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் ஃபார்முலா என்ன, NA ஈக்குவல் டு N இன்ட்டு AC. என்னோட வேல்யூ என்ன போரோசிட்டி. ஏசினா ஏர் கண்டென்ட். 4 ஃபார்முலா முடிஞ்சா அப்படியே கூட சேர்ந்தே படிச்சிருங்கப்பா. இந்த 5 நிமிஷம் நீங்கள் டைம் பண்ணாலே போதும், இதை தாண்டி வேறு எதுவுமே பார்க்க வேணாம். அதுக்கடுத்து ஃபிஃப்த்து ஃபார்முலா அதே பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ஸ். NA ஈக்குவல் டு 1 மைனஸ் SR இல்லை 1 மைனஸ் S இன்ட்டு E டிவைட் பை 1 ப்ளஸ் E. இது ஒரு டைம் கேட்ட TNPSC கொஸ்டின். ஃபார்முலா டேரெக்டாக கேட்டிருந்தாங்க. ஃபார்முலா இன்னொரு டைம் எழுதலாமா. 1 மைனஸ் SR டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் E டிவைடட் பை 1 ப்ளஸ் E. இன்னொரு டைம் சொல்லலாமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு டைம் பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் ஃபார்முலா என்ன, 1 மைனஸ் SR டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ட்டு E டிவைடட் பை 1 ப்ளஸ் E. இன்னும் ஒரே ஒரு டைம் பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் ஃபார்முலா என்ன, 1 மைனஸ் SR E இன்ட்டு E டிவைட் பை 1 ப்ளஸ் E. எஸ்னா என்ன, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், Eனா என்னது, வாய்ட் ரேஷியோ. முடிஞ்சா 5 ஃபார்முலாஸ் கம்ப்ளீட் பண்ணுமா. இந்த 5 மட்டும் வந்து ரிவைஸ் பண்ணலாமா. இந்த 5 மட்டும் வந்து தரவாக ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னது, ஏர் கண்டென்ட். ஏர் கண்டென்ட் எப்படி டினோட் பண்ணுவாங்க, ஏசின்னு டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன, VA டிவைட் பை VV இன்ட்டு 100%. முடிஞ்சா. VAன்னா என்ன, வால்யூம் ஆஃப் ஏர், VVங்கிறது வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். முடிஞ்சா. செகண்ட் ஃபார்முலா என்ன, AC ப்ளஸ் SR ஈக்குவல் டு 1. ஏசினா என்ன, ஏர் கண்டென்ட், SR அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ஈக்குவல் டு 1. இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த தேர்ட் ஃபார்முலா, அடுத்த 3 ஃபார்முலாவுமே பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ். அதில் 3ஆம் ஃபார்முலா என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் VA டிவைடட் பை டோட்டல் வால்யூம், வால்யூம் ஆஃப் ஏர் டிவைட் பை டோட்டல் வால்யூம். முடிஞ்சிச்சு. ஃபோர்த் ஃபார்முலா பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் NA ஈக்குவல் டு N இன்ட்டு AC. N இன்ட்டு AC. N அப்படிங்கிறது போரோசிட்டி, AC அப்படிங்கிறது ஏர் கண்டென்ட். முடிஞ்சா. ஃபிஃப்த் ஃபார்முலா அது எது, பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸில் 1 மைனஸ் SR இன்ட்டு E டிவைட் பை 1 ப்ளஸ் E. S அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், Eங்கிறது வாய்ட் ரேஷியோ. 5 ஃபார்முலா கிளியரா. சிக்ஸ்த் ஃபார்முலா போகலாம். வாட்டர் கண்டென்ட். சிக்ஸ்த் ஃபார்முலா என்ன, வாட்டர் கண்டென்ட். வாட்டர் கண்டென்ட் ஃபார்முலா என்ன,
weight of water divided by weight of solid. இன்னொரு டைம் weight of water divided by weight of solid. இன்னொரு டைம் வாட்டர் கண்டென்ட் ஃபார்முலா. இந்த வாட்டர் கண்டென்ட் எப்படி டினோட் பண்ணுவாங்க? W அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. அங்கே weight of water divided by weight of solid into 100%. வாட்டர் கண்டென்ட் ஃபார்முலா இன்னொரு டைம் சொல்லலாமா? வாட்டர் கண்டென்ட் எப்படி டினோட் பண்ணுவாங்க? W டினோட் பண்ணுவாங்க. weight of water, வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கன்னா மேலே வாட்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைட் பை எதில் வாட்டர் இருக்கும்? சாயில் இருக்கும். அப்போ கீழே வந்து சாயில். அப்போ weight of soil, solids முடிஞ்சு. 6th ஃபார்முலா கிளியரா? 7th ஃபார்முலா டென்சிட்டி. டென்சிட்டி எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. என்னது? ரோன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. டென்சிட்டி அப்படின்னா மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி அப்படிங்கிறது மாஸ் பை வால்யூம். டென்சிட்டிங்கிறது மாஸ் பை வால்யூம். மாசு கேஜின்னு சொல்லுவாங்க, வால்யூமை மீட்டர் கியூப்னு சொல்லுவாங்க. அப்போ யூனிட் வந்து கேஜி பர் மீட்டர் கியூப். டென்சிட்டிக்கு ரொம்ப யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. மற்ற எல்லா யூனிட்ஸுமே வந்து தெளிவாக வந்து நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போகும்போது பார்க்கலாம். இப்போ ஃபார்முலாஸை தெளிவாக நம்ம படிச்சிக்கலாம். ஓகேவா? 7th வந்து என்னது? டென்சிட்டி ரோ ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அதே கம்பேர் பண்ணும்போது யூனிட் வெயிட். யூனிட் வெயிட் அப்படின்னு சொன்னால் காமான்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இங்கே மாஸுக்கு பதிலாக வெயிட் வரும். யூனிட் வெயிட்னா வெயிட் வரும். வெயிட் பை வால்யூம். வெயிட் அப்படின்னு சொன்னால் மாஸ் இன்ட்டு கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. வெயிட்னானது மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. அப்போ நியூட்டன் வரும். நியூட்டன் பர் மீட்டர் கியூப்னு வரும். சிம்பிள். ஓகேவா? இந்த 2 ஃபார்முலா மட்டும் சொல்லலாமா? இந்த 3 ஃபார்முலா சொல்லி பார்க்கலாம். 6th ஃபார்முலா வாட்டர் கண்டென்ட் Wன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வெயிட் ஆஃப் சாலிட் இன்ட்டு 100%. முடிஞ்சிச்சு. அடுத்து 7th 8th டென்சிட்டி அண்டு யூனிட் வெயிட். டென்சிட்டி எப்படி டினோட் பண்ணுவாங்க? ரோ. யூனிட் வெயிட்டா காமான்னு மென்ஷன் பண்ணுவாங்க. டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம். இது யூனிட் வெயிட் அப்படின்னா வெயிட் பை வால்யூம். அவ்வளோதான். அது கேஜி பர் மீட்டர் கியூப், இது நியூட்டன் பர் மீட்டர் கியூப். 9th கொஸ்டின் ட்ரை யூனிட் வெயிட். ட்ரை யூனிட் வெயிட் அப்படின்னா காமா டி அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ட்ரை யூனிட் வெயிட் எப்படி டினோட் பண்ணுவாங்க? காமா டி டினோட் பண்ணுவாங்க. நார்மலாக யூனிட் வெயிட் என்ன? வெயிட் பை வால்யூம். ட்ரை யூனிட் வெயிட்னா மேலே வெயிட்டில் வந்து சாலிடோட வெயிட் மட்டும் இருக்கும். ட்ரை வேறு எதுவுமே இருக்காது. அப்போ சாலிட் டிவைட் பை டோட்டல் வால்யூம். முடிஞ்சிச்சா? சாலிட் டிவைட் பை டோட்டல் வால்யூம். இந்த டோட்டல் வால்யூம் எடுக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நார்மலாக ட்ரை வெயிட்னா நம்ம என்ன பார்த்தோம்? ட்ரை வெயிட்னா வாட்டர் இருக்காது. வாட்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் மட்டும் இருக்கும். எப்போ? ட்ரை யூனிட் வெயிட் கண்டுபிடிக்கும் போது. இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாமா? ட்ரை யூனிட் வெயிட்னா காமாடின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. வெயிட் ஆஃப் சாலிட் டிவைட் பை வால்யூம், டோட்டல் வால்யூம். அந்த டோட்டல் வால்யூமில் ட்ரை அப்படிங்கிறனால வாட்டர் வராது. அப்போ VA ப்ளஸ் VS மட்டும் தான் எடுப்பாங்க. ஓகேவா? ஆமாம். பல்க் யூனிட் வெயிட். பல்க் யூனிட் வெயிட் அப்படின்னா காமா பின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த காமா பின்னா என்ன? வால்யூம் ஆஃப் சாலிட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் ரெண்டுமே மேலே ஆட் பண்ணுவாங்க. டிவைடட் பை டோட்டல் வால்யூம். டோட்டல் வால்யூமில் பல்க் யூனிட் வெயிட்னா சேச்சுரேட் ஃபுல்லாக வாட்டர் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? ஏர் இருக்காது. அப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் மட்டும் இருக்கும். இந்த 2 மட்டும் சொல்லிடலாமா? ட்ரை யூனிட் வெயிட்டும் பல்க் யூனிட் காமன் தான். ட்ரை யூனிட் வெயிட்னா காமா டின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. பல்க் யூனிட் வெயிட்னா காமா பின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு வால்யூம் ஆஃப் சாலிட் டிவைட் பை டோட்டல் வால்யூம். இதுக்கு வால்யூம் ஆஃப் சாலிட், வெயிட் ஆஃப் சாலிட் ப்ளஸ் வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை டோட்டல் வால்யூம். அந்த வால்யூமில் வந்து நமக்கு எது வராது? VW வராது. வால்யூம் ஆஃப் வாட்டர் வராது. இந்த வால்யூமில் வால்யூம் ஆஃப் ஏர் வந்து வராது. அவ்வளோதான். இந்த 10 ஃபார்முலா வந்து ரிவைஸ் பண்ணிடலாமா? 10 ஃபார்முலா இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி ஜோஸ் சிவில் ஃபார்முலா ஷீட்டில் நம்பர் 2 வந்து பார்த்துருக்கோம். இதில் ரிவைஸ் பண்ண ஃபஸ்ட் ஃபார்முலா வந்து ஏர் கண்டென்ட். ஏர் கண்டென்ட் அப்படி எப்படி டினோட் பண்ணுவாங்க? ஏசின்னு டினோட் பண்ணுவாங்க. ஏசிக்கு ஃபார்முலா என்ன? VA டிவைட் பை VV இன்ட்டு 100%. கிளியரா? செகண்ட் ஃபார்முலா அப்படியே கூட சொல்லி பாருங்கப்பா. செகண்ட் ஃபார்முலா AC ப்ளஸ் SR ஈக்குவல் டு 1. தேர்ட் ஃபார்முலா 3, 4, 5 மூணுமே என்னது? பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ஸ். தேர்ட் ஃபார்முலா என்ன? பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ஸ் NA ஈக்குவல் டு அதுக்கப்புறம் என்னது? வால்யூம் ஆஃப் ஏர் டிவைட் பை டோட்டல் வால்யூம். முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ஸ் NA ஈக்குவல் டு N இன்ட்டு AC. என்ன? போரோசிட்டி. AC அப்படிங்கிறது ஏர் கண்டென்ட். ஃபிஃப்த் ஃபார்முலா என்ன? ஃபிஃப்த் ஃபார்முலா பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ஸ் 1 minus SR into E divided by 1 plus E. Sங்கிறது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், Eங்கிறது வாய்ட் ரேஷியோ. முடிஞ்சிச்சா? அதுக்கடுத்து 6th ஃபார்முலா வாட்டர் கண்டென்ட். வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது W, வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வெயிட் ஆஃப் சாலிட் இன்ட்டு 100%. 6th முடிஞ்சு. 7th ஃபார்முலா 8th ஃபார்முலா. 7th ஃபார்முலா டென்சிட்டி மாஸ் பை வால்யூம். 8th ஃபார்முலா பல்க் யூனிட் பை வெயிட் பை வால்யூம். முடிஞ்சா? அடுத்து 9th 10th ட்ரை யூனிட் வெயிட், பல்க் யூனிட் வெயிட். ட்ரை யூனிட் வெயிட்னா காமா டின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ என்னது? வெயிட் ஆஃப் சாலிட் டிவைட் பை டோட்டல் வால்யூம். இந்த வால்யூமில் என்ன வராது? ட்ரை அப்படிங்கிறனால வாட்டர் வருது. அப்போ VA ப்ளஸ் VS மட்டும்தான் இருக்கும். 10th லாஸ்ட் ஃபார்முலா வந்து பல்க் யூனிட் வெயிட் காமா பின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. காமா பின்னா என்ன? பல்க் யூனிட் வெயிட்டு. இதோட யூனிட் வந்து வெயிட் ஆஃப் சாலிட் ப்ளஸ் வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை டோட்டல் வால்யூம். இந்த டோட்டல் வால்யூம் என்ன வராது? வால்யூம் ஆஃப் ஏர் வராது. VW ப்ளஸ் VS மட்டும்தான் வரும். கண்டிப்பாக அந்த ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருந்துங்க நம்புகிறேன். இந்த ஃபார்முலா சீரியஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டு ப்ராப்பராக போட்டுக்கோங்க. அந்த நோட்டில் ஃபார்முலாஸாக ஒன்றோட தரவாக எழுதுங்க.
நமக்கு சின்ன விஷயமா எனக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு 10 ஃபார்முலாங்க, இந்த 10 ஃபார்முலா நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுமா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மொக்க ஃபார்முலா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிப்போம். ஆனால் இந்த 10 ஃபார்முலா இன்னும் ஒரு 100 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு எக்ஸாமுக்கு இன்னும் ஆல்மோஸ்ட் வந்து நியர்லி 135+ டேஸ் இருக்குது. நம்ம 100 டேஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த 100 டேஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். அந்த 5 மினிட்ஸை எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம 100 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தா ஒரு 1000 ஃபார்முலாஸ் மைண்டில் தரவாக இருக்கும். அதனால் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டு போட்டு ப்ராப்பராக எழுதுங்க. ஒரு நோட்டை நீங்கள் ஏதாவது டவுட்ஸ்னால் கூட அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இந்த கீழே இருக்க நம்பருக்கு 9344835851 அப்படிங்கிற நம்பருக்கும் 9384044131 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் இதை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு போதும்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபர்தராக கொண்டு போகணும் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் வந்து அடுத்தடுத்து வந்து அவங்க கரெக்டான வேலை தான் நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு ப்ரூவ் பண்ண வச்சு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தராக வீடியோஸில் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூப்பா.